கோரிக்கைகள் தொடர்பாக அனைத்து தோழர்கள் இங்க பேசின எல்லா தோழர்களும் அதுல எல்லா பாயிண்ட்ஸும் பேசிட்டதுனால உங்க எல்லாருக்குமே அது நல்லா புரிஞ்சுட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால எல்லாருமே ரொம்ப கூர்ந்து கவனித்து கேட்டீர்கள். 3 மணிக்கு சாப்பாடு வரலைனாலும் கவனம் சிதறாம அன்பார்ந்த தோழர்களே, நம்ம பென்ஷன் ஸ்கீம் நம்ம இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறது சிபிஎஸ் இல்லையா, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ல என்ன பண்றாங்க, அரசு நம்மளோட சம்பளத்துல இருந்து ஒரு 10% பிடிக்கிறாங்க, அரசு ஒரு 10% அதுல போடுறாங்க. அது அப்படியே அந்த ஃபண்ட் மெயின்டைன் ஆகுது, அதுக்கு வட்டி வருது. அப்படிதானே? என்பிஎஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதேதான். நம்மளோட சம்பளத்துல இருந்து 10% பிடிக்கிறாங்க, அரசு ஒரு 10% அதுல போடுது. அந்த அமௌண்ட் என்ன பண்றாங்க, ஷேர் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பண்ணிட்டு ஒரு நபர் ரிட்டையர் ஆகும்போது அதுல 2 இருக்கு, டயர் 1 டயர் 2. அது எம்ப்ளாயி செலக்ட் பண்றதுதான். டயர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு 60% அவங்களோட என்ன தொகை இருக்குதோ அதை கையில கொடுத்துருவாங்க. மிச்ச 40% என்ன செய்வாங்க, ஆன்யூட்டி கம்பெனில கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுவது பென்ஷன் கிடையாது. உதாரணத்துக்கு எல்ஐசி மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில மொத்தமா அந்த 40% பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க மாதம் மாதம் ஆன்யூட்டி கொடுப்பாங்க. ஆன்யூட்டிக்கும் பென்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பென்ஷன் என்னவாகும், டிஏ எப்பெல்லாம் கூடுதோ அப்பெல்லாம் பென்ஷன் கூடும் இல்லையா, பே கமிஷன் எப்பெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அப்பெல்லாம் பென்ஷன் ரிவைஸ் ஆகும் இல்லையா. நான் ஆன்யூட்டி கம்பெனில அப்படி கிடையாது. முதல்ல என்ன பிக்ஸ் பண்றாங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 2 நம்ம என்பிஎஸ் ஸ்கீமை பத்தியும் சொல்லியாச்சு. அடுத்தாவது இப்போ யூபிஎஸ் ஒரு புதுசா சுற்றுறாங்க, ஒரு வடை. பாத்தீங்களா, யாராவது கால்குலேஷன் எடுத்து பாத்தீங்களா? நான் பிராக்டிகலா எங்க ஆபீஸ்ல ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு நபருக்கு அவங்களோட சிபிஎஸ் அக்கௌண்ட்ல அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அவங்க ரிட்டையர் ஆகும் போது அப்படின்னு நம்ம பார்த்தது மொத்தம் 14 லட்சம் இருந்துச்சு. சரிங்களா, அவங்களுக்கு லம்சம் அப்படின்னு ஒரு தொகை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 14 லட்சத்துல அவங்களுக்கு கையில கொடுக்க போறக்கூடிய தொகை 2,37,000 தான். மற்ற அமௌண்ட் எல்லாமே அவங்க ஸ்வாகா கவர்மெண்ட் எடுத்துறாங்க. அது போக நம்மளோட சர்வீஸ பொறுத்து நமக்கு அதுல பென்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே அந்த யூபிஎஸ் ஸ்கீம் சம்பந்தமா அந்த பிடிஎஃப் எடுத்து படிச்சிருப்போம் இல்லையா, பென்ஷன் அந்த ரூல்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்திருப்போம் இல்லையா. நம்ம வெங்கடேசன் சொன்னாங்கல்ல, அதுல எங்கேயுமே பென்ஷன்ங்கிற வார்த்தையே இருக்காது. உங்களுக்கு அதுல பே அவுட் தான் இருக்கும் இல்லையா. அதுல பெஞ்ச் மார்க் கார்பஸ் ஒண்ணு சொல்லிருக்காங்க, இண்டிவிஜுவல் கார்பஸ் ஒண்ணு சொல்லிருக்காங்க. நம்ம எல்லாம் வாசிச்சோமா? நமக்கே அதுல இல்ல, அது உங்களுக்கு கிளாஸ் எடுத்தா இன்னும் கொஞ்சம் மனம் உடஞ்சு போயிடுவீங்க. பெஞ்ச் மார்க் கார்பஸ்னா என்ன, இண்டிவிஜுவல் கார்பஸ் அவங்க 50% சொல்றாங்கல்ல, அது அப்படி வராது. இண்டிவிஜுவல் கார்பஸ் டிவைடட் பை பெஞ்ச் மார்க் கார்பஸ் சொல்லியிருக்காங்க. அது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ பொறுத்து, ஷேர் மார்க்கெட்ல எங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்கிறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்து தான் அது கடைசியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் 50% இல்ல 5% அப்படிங்கறத அது முடிவு பண்ணும். அதனால நீங்க யூபிஎஸ் அப்படின்னு உடனே உங்களுக்கு வாட்டர் இட் இஸ் அது பே அவுட் அப்படின்னு சொன்னாலுமே 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டா 50% பே அவுட் கையில வந்துரும்னு நினைக்க வேண்டாம். அது ப்ரொவைடட் தட் என்னது, ஷேர் மார்க்கெட்ல நீங்க செலக்ட் பண்ண ஃபண்ட்ஸ பொறுத்து அது மாறும், மாற்றத்திற்கு உரையுது. சரிங்களா? சரி, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல என்ன பண்ணாங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்ன, அதுல எப்படி பென்ஷன் கொடுத்தாங்க? கவர்மெண்ட்டுக்கு எது லாபம்? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் லாபமா, இல்ல இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் லாபமா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் லாபமா? கவர்மெண்ட்டுக்கு எது லாபம்? சரி, நான் கவர்மெண்ட்டுக்கு அதுல எவ்வளவு சுமை இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். என்பிஎஸ் ஸ்கீம்ல
அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இல்லையா? அதுல நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 10% பிரிச்சிடுறாங்க. கவர்மெண்ட் எவ்வளவு போடணும்? 14.5%, 14.5% கவர்மெண்ட் போடணும். கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் போட வேண்டிய தொகை 14.5%. சரிங்களா? ஓகே. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல கவர்மெண்ட் போட வேண்டிய தொகை எவ்வளவு? ஒரு 10% இண்டிவிஜுவல் கார்பஸுக்கும் ஒரு 8.5% வந்து பூல் கார்பஸுக்கும் சேர்த்து 18% கவர்மெண்ட் போடணும் இல்லையா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? எப்படி பென்ஷன் கொடுக்காங்க? ஊழியர்கள் கிட்ட இருந்து பணமே பிடிக்கிறது இல்லையே, அப்படிதானே? நம்மகிட்ட இருந்து பணம் பிடிக்கிறது இல்ல, ஆனா பென்ஷன் கொடுக்குறாங்கல்ல. ஜிபிஎஃப் அக்கௌண்ட்ல என்ன இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப நம்மகிட்ட இருந்து பணம் பிடிக்கிறது இல்ல, அப்ப பென்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம பென்ஷன் ஆக்ட் 1972 நம்ம யாராவது படிச்சிருக்கோமா? ஆக்சுவலா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கார்பஸ் ஃபண்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க கவர்மெண்ட். நமக்கு சம்பளத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு ஊதியத்தின் ஒரு பகுதியை எவ்வளவு? ஒரு 10% அமௌண்ட் நம்ம சம்பளத்துல கொடுக்க வேண்டிய ஒரு தொகைய மாதம் என்ன செய்யறாங்க? கவர்மெண்ட் ஒரு பூல் கார்பஸ்ல அத போட்டுக்கிட்டே வராங்க. அதுல இருந்துதான் பென்ஷனே கொடுக்குறாங்க. ஓல்டு பென்ஷன்ல இந்த பூல் கார்பஸ் வந்து என்னைக்குமே நிரம்பியே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 10 பேர் ரிட்டையர் ஆனாலும் ஒரு 10 பேர் புது ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அப்ப அதுல இருந்தும் பணம் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 10 பேர் ரிட்டையர் ஆனவனுக்கும் அவன் காலம் முழுக்க அவன் பேர்ல கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கும். அந்த அமௌண்ட் கவர்மெண்டா போடுற அமௌண்ட் இல்ல, நமக்கு கொடுபடாத ஒரு ஊதியத்தை கவர்மெண்ட் நம்ம பேர்ல போட்டு 10%. சரிங்களா? பாத்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல 10%, என்பிஎஸ்ல 14.5%, யூபிஎஸ்ல 18%. கவர்மெண்ட்டுக்கு எது லாபம்? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் லாபம் ஆகும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து போட வேண்டிய தொகை வெறும் 10% தான். நல்லா பாருங்க, நம்ம 16 லட்சம் பேர் வேலை பாக்குறோம்னா அதுக்கு ஒவ்வொருத்தரோட சம்பள விகிதத்திலையும் 10% போடுறது அவங்களுக்கு கவர்மெண்ட் சுமையா இருக்குமா, இல்ல 18% போடுறது இருக்குமா, இல்ல 14.5% இருக்குமா? கவர்மெண்ட்டுக்கு லாபம் 10% போடுறதுதான். அப்புறம் ஏன் கவர்மெண்ட் 18% போடுறத நம்ம கிட்ட திணிக்கிறாங்க? கவர்மெண்ட்டுக்கு அது பேர்டன் தானே, அதை ஏன் திணிக்கிறாங்க? அது ஏன் நம்ம மேல திணிக்கப்படுகிறது? அந்த பணத்தை கொண்டு முதல்ல எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல. அப்ப அந்த ஷேர் மார்க்கெட்ல யாரோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க? சரி, ரைட். சம் எக்ஸ் ஆர் ஒய். ஒரு நான் பிஎம் இருந்தேன்னா என்னோட நண்பர் ஒரு 2 பேரை நான் வச்சிருப்பேன். அவன் 2 பேரும் கம்பெனி வச்சிருப்பான் இல்லையா? நான் என்ன செய்வேன்? எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு எனக்கு ஹெலிகாப்டர் எவன் கொடுத்தானோ அந்த ஷேர்ல நம்ம பணத்தை எல்லாத்தையும், அரசு ஊழியர்கள் பணத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண வைப்பேன் இல்லையா? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னவாகும்? அதனால என்ன பெரிய லாபம் வந்துட போகுது? 100 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு ஷேர 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் இருக்கிறப்போ அந்த கம்பெனியோட கேபிட்டல் எவ்வளவா இருக்கு? 1000 கோடியா இருக்கு. அது 1000 ரூபாயா மாறும். நீங்க மாறி 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 அதுல இன்வெஸ்ட் பண்ணல, அந்த ஷேரோட விலை 1000 ரூபாயா மாறும். அப்போ 100 ரூபாய் இருக்கும் போது 1000 ரூபாயா இருந்தது 1000 ரூபாயாக மாறும் போது 10,000 கோடியாக மாறுகிறது. சரி, இதனால அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? 10,000 கோடி அப்படியே கொண்டு போய் பேங்க்ல பிளெச் பண்ணிட்டு 10,000 கோடி லோன் வாங்கிடுவோம். இந்த லோன் வாங்குற காசு யாரோட? அந்த காசு நம்மளோட தான். ஏன்னா இவன் ஃபேவர் பண்ணிடுவான் அந்த காசை. சோ முழுக்க முதலாளிகளுக்கு தன்னோட எலெக்ஷன்ல தனக்கு செலவு பண்ணவனுக்கு இல்லைன்னா தன்னை யாரு இந்த பப்பட்டா கோமாளியா தன்னை யாரு கொண்டு வந்து வச்சிருக்கானோ அவனுக்கு சேவகம் பண்றதுக்காக உங்க காசையும் என் காசையும் கவர்மெண்ட் காசையும் பிடிச்சு கொண்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு நிக்காங்க. நம்ம எப்பவும் அரசியல் மட்டும் பார்க்காம அரசியலுக்கு பின் உள்ள பொருளாதாரத்தையும் நம்ம பார்க்கணும். பொருளாதாரத்துக்கு பின்னாடி உள்ள அரசியலையும் பார்க்கணும். அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். வெறும் 10% அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்டை விட 18% போய் நான் நிற்பேன்னு நிக்கிறான் பாத்தீங்களா? அதுக்கு பின்னாடி லாபம் அடையக்கூடிய நபர்கள் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதையும்
எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. இருந்தாலும் இருந்தாலும் நம்ம அடுத்தால நம்ம அந்த யூபிஎஸ் ஸ்கீம்ல உள்ளதுக்கெல்லாம் நம்ம கால்குலேஷன் போட்டு பாருங்க. போஸ்ட் ஆபீஸ் பென்ஷன் ஸ்கீம் இருக்கா, ஹோமிஸ், அதுல என்ன இருக்கு? 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா 617 ரூபாய் மாசம் வரும் இல்லையா? ஆனா அந்த 1 லட்சம் ரூபாயை திரும்ப தந்துருவாங்க. இங்க அப்படியா இருக்கு? யூபிஎஸ் ஸ்கீம்ல என்ன ஆகுது? நம்மகிட்ட இருந்து பிடிக்கப்பட்ட பணத்துல ஒரு 2,37,000 கையில கொடுத்துட்டு மிச்சத்தை முழுங்கிடுறாங்க. அப்படிதானே? இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கால்குலேஷன் போட்டு பார்க்கணும். நம்மளை சுத்தி உள்ள அரசியலையும் பொருளாதார அரசியலையும் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அருமையான மாலை நேரத்தில் தர்ணா சமயத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி நன்றி.